மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னைப் போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடையபோமான் உய்யப்போம் உணர்வினார்கட்கு ஒருவனென்னு உணர்ந்த பின்னை ஐயப்பாடறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்னே. 15வது பாசுரம் திருமாலையிலே. இதுகாரும் பல உபதேசங்களை பண்ணி வந்த ஆழ்வார் இப்பொழுது தனக்கு கிடைத்ததான பரம கிருபை, எம்பெருமானுடைய நெருகேதுகமான கிருபை ஏற்பட்டதாம் ஆழ்வார்க்கு. அந்த கிருபை ஏற்பட்டதாலே நான், அதாவது விப்ரநாராயணன் சொல்லப்படுகிறதான அடியேன் எத்தனை ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றோம், பிராப்தத்தை பெற்றோம் என்று தனக்கு கிடைத்ததை சொல்லி, இதை சொன்னாலாவது லோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திருந்துகிறார்களா அப்படின்னு ஆழ்வார் நமக்கு அவருக்கு நடந்த விஷயத்தை சொல்லிக் கொள்ளுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எம்பெருமான மறந்து விட்டு இருந்து விடக்கூடாது. இதெல்லாம் அவருக்கு நடந்ததா அப்படின்னா ஏதோ சில, அதாவது சில அவருக்கு நடந்ததான சில குத்தங்களை சொல்லிக்கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய குத்தங்கள், ஏன்னா பகவானிடத்தில் நாம் தனக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆழ்வார் விடத்திலே தனக்கு கிடைத்த பரம பிராப்தத்தை சொல்லிக் கொள்கிறார். இப்படிலாம் ஆயிடக்கூடாதே, இந்த லோகத்து மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு துர்கதி ஏற்பட்டு விடக்கூடாதே என்பதற்காக அப்படி உபதேசங்களை பண்ண ஆரம்பிக்கிறார். இங்கே சொல்லிக்கிறது இந்த பாசுரம் தொடக்கமாக 24வது பாசுரம் ஈராக தனக்கு கிடைத்ததான நெருகேதுக கிருபையை சொல்லிக் கொள்ளுகிறார் ஆழ்வார். முதல்ல சொல்றார், மெய்யற்கே மெய்யனாகும். பெருமாள் எப்பேற்பட்டவன்? இதுல மெய்யினா என்ன பொய்யினா என்ன புரிஞ்சுக்கணும். மெய் என்பது எம்பெருமானுக்கு என்று வாழ்ந்தால் மெய்யா, தமக்கென்று வாழ்ந்தால் அது பொய். ஆக எம்பெருமானுக்குன்னு இருக்கணும். ஏன்னா இட்ட பிராப்தி அனிட்ட விருத்தி என்று சொல்லுகிற பொழுது எம்பெருமானோடு சேர்ந்திருந்தால் வாழ்ச்சி, எம்பெருமானை பிரிந்திருந்தால் துக்கம். இதுதான் இஷ்டமும் அனிஷ்டமும். இஷ்டம்னா நமக்கு பிடிச்சது, அனிட்டம்னா நமக்கு தள்ள தகுந்தது, அதாவது தவிர்க்கத்தக்கவை. சரி, இஷ்டம்னா என்னன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கணும். என்ன பிடிச்சதெல்லாம் இருக்கணும்? எம்பெருமானோடு சேர்ந்து இருந்தால் இஷ்டம். அதுதான் வேணுமா? சரி, எம்பெருமானை விட்டு பிரிஞ்சுட்டேன் என்று சொன்னா அதுவே துக்கமாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம இடத்துல அப்படி இருக்கா? அப்படி இல்லை. நாம் எப்படி இருக்கோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கு இதெல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கிற அப்படின்னாலே அதோடு வாழ்ந்து கொண்டோ இருந்தோமேனால ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதை விட்டு பிரிஞ்சுட்டோம்னா நம்மளால முடியல. ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஏதோ கேளிக்கை இருக்குன்னு சொன்னா இங்க உற்சவங்கள் எல்லாம் அப்படி இருக்கலாமான்னா கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கிறது, அதன் பின்னாடியே நான் போறேன் அப்படின்னு சொன்னா அது பொய். தனக்கென்று வாழ்ந்தால் பொய், எம்பெருமானுக்கென்று வாழ்ந்தால் அது மெய். ஆக மெய்யற்கே மெய்யனாகும். பெருமாள் எப்படி இருக்கிறான்? மெய்யா இருப்பவர்களுக்கு தான் மெய்யாக இருக்கிறான். மெய்யே பட்டொழிந்தேன் விதிவாய்க்கென்னு காப்பாரார் ஆழ்வார் 5ஆம் பத்திலே திருவாய்மொழியிலே. அவர் சொல்லிக் கொள்வது, அதாவது கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கென்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாரேன்னு பாசுரம். முதல் பதிகம், அதாவது 5ஆம் பத்தில் இருக்கக்கூடிய முதல் பாசுரம். அதுல ஆழ்வார் சொல்றார், நான் பண்றது கூட பொய்யா பண்ணிருக்கேன், ஆனா நீ எனக்கு மெய்யாகவே தருகிறாயே. மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்குன்னு. அங்க விதி எப்படின்னா, எம்பெருமான போய் பத்த வேணும் என்று இருக்க நாம் அதை தவிர்த்து விடுகிறோமே, அது நமக்கு எம்பெருமானை விட்டு தள்ளி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்திதி. அதுதான் விதி. சரி, மற்ற எம்பெருமானோடு சேர்ந்திருப்போமே ஆனால் அதுவே நமக்கு பரமபிராப்தம். மற்ற இடத்துல சொல்லும்போது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று தெரிவிக்கிறார். வைகுந்தத்தமரும் முனிவரும் வியந்தனர். அதாவது வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தத்தமரவர் தமதிடம் புகுதென்னு வைகுந்தத்தமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. அங்கே நம்மள சாதிக்கிற பொழுது வைகுந்தம் புகுவது அப்படின்னு சொல்றது ஒரு விதி, அது ஒரு பிராப்தம். அது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு சொல்லக்கூடாது. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, அது ஒரு பிராப்தமாக பண்ணப்பட வேண்டும். அங்கே இவ்விடத்துல மெய்யற்கே மெய்யனாகிறான். யாரெல்லாம் எம்பெருமானே என்று இருக்கிறார்களோ அவரிடத்திலே எம்பெருமான் மெய்யனாக இருக்கிறார்.
மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலாய் என்னை போல என்ன எடுத்துக்கோங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் எம்பெருமானுடைய அனுபவத்தை பெறாமல் போய்கொண்டிருந்தோம். எனக்கு எம்பெருமான் எப்படி அனுபவத்தை கொடுத்தான், அந்த அளவுக்கு எம்பெருமான் விதியிலா என்னை போல என்ன எடுத்துக்கோங்க. நான் எப்படி இருந்தோம், எனக்கு எப்படியெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணி உள்ளான். நான் சொல்றேன் கேளுங்க. அதை அறிந்து கொண்ட பிற்பாடாவது நீங்கள் எல்லாமும் நல்லபடியாக நடந்து கொள்ளலாமே. விதியிலா என்னை போல. ஏன்னா தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும்போது 24 தத்துவங்கள் அச்சேதனமாக இருக்கக்கூடிய தத்துவங்கள். அதுக்கப்புறமாக 25வது தத்துவமாக அது ஜீவாத்மாங்கிற தத்துவம். அதுக்கு மேலே கடைசியா பரமாத்மா ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிற தத்துவம் 26. இவ்வளவு தத்துவங்கள். இது இந்த எம்பெருமான் இதுவே தேகமெல்லாம் அஸ்திரம், ஆத்மாவே நித்தியமானது, பரமாத்மா எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். இந்த உணர்வுகள் எல்லாம் வர வேண்டும் இல்லையோ. மெய்யற்கு மெய்யனாக உள்ளான் எம்பெருமான் விதியிலா என்னை போல. பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடையகுமான். பொய்யற்கே பொய்யன் பெருமாள் ரொம்ப தானம். என்னை தீமனங்கெடுத்தாய் இனி என் செய்கேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். நான் பொய்யற்கே பொய்யன். ரொம்ப பெருமாளும் நிறைய அனுகிரகத்தை பண்ணி பண்ணி பார்க்கிறார். கடைசியாக இவன் வந்தே சேரவில்லை என்று சொன்னால், ஏன் ஒரு இராவணனை பார்க்கிற பொழுது, ஒரு ஒரு இரண்யகசிபை பார்க்கிற பொழுது, கடைசி வரைக்கும் இவன் தன்னிடத்துல இப்படி அபசாரப்படுறானேன்னா கடைசி வரைக்கும் போய் அனுப்பிச்சுட்டு போயிடுவான்னா, இன்னும் போய் நாளை வா என்று சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கப்புறமா அவன் திறந்தவில்லை, விட்டாச்சு. பொய்யற்கே பொய்யனாகும் போட்டான். இப்படி இருந்தால் அவர்களுக்கு விட்டுத்தானே ஆக வேண்டும். அதே போல இரண்யகசிபு கடைசியா தானும் தன்னுடைய அதாவது உயிரால் பிளந்தறிந்த போது கூட கடைசியா அவன் அப்படியே உள்ள தொழாய் பார்க்கிறான் பெருமான். எங்கேயாவது நம்மளை வெளியில தான் தோஷப்பட்டு கொண்டு நம்மிடத்துல இத்தனை தூரம் அவன் ஏதாவது உள்ளுக்குள்ள மனசுல வச்சிருப்பானான்னு பார்த்து அதுவும் ஒண்ணுமில்லாத போதுதான் பரியனாகி வந்து அவனும் உடல் கீண்டான் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரோ இல்லையோ. அது ஒரு இடத்துல அப்ப பொய்யற்கே பொய்யராகும்னா அத்வேஷம். அத்வேஷம் ஆழ்வார் சொல்லிக்கிறார், எனக்கு அத்வேஷம் பிறந்த உடனே அப்படின்னா இது நல்லது இது கெட்டது, இதுதான் பொய் இதுதான் மெய் அப்படிங்கிற உணர்வு அது வந்த பிற்பாடு என்ன ஆறுத. அப்படி வந்த பிற்பாடு பொய்யற்கே பொய்யராகும் புட்கொடி உடையகோமான். புட்கொடி உடையகோமான் புல் கொடி கருடன். கருடனைத்தனுடைய வாகமாக கொண்டதான எம்பெருமான். இந்த இடத்துல கருடன் கொடின்னு சொன்னபடியினால இது உபலட்சணம். இதுக்கு நித்தியசூரிகள் அத்தனை பேருக்குமே உபலட்சணம். அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய புட்கொடி உடையகோமான். புல்கொடி கருடனைத்தனுடைய வாகனமாக கொண்ட எம்பெருமான் புட்கொடி உடையகோமான். மேலே சொன்னார், உய்யப்போம் உணர்வினார்களுக்கு யாரெல்லாம் உய்ய வேணும் என்று நினைக்கிறார்களோ உய்ய வேணும் உஜ்ஜீவிக்க வேணும் அப்படின்னு சொன்னா, இப்ப கீழே சொன்ன 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்கள், 25 சொல்லப்படுகிறதான ஜீவாத்மா தத்துவம், 26 பரம்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிற தத்துவம். அதனாலதான் இந்த சம்பிரதாயத்துக்கு தத்துவத்திரயம் என்று பேர். சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிற முக்கோல் பிடித்த முனின்னு நம்ம சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய எதிர்களுக்கெல்லாம் 3 அந்த குச்சிகள் இருக்கும். அது தண்டம் பிடிச்சிருக்காளே, அந்த தண்டத்திலே 3 குச்சிகள் இருக்கும். ஏக தத்துவம்னா 3 தத்துவங்கள். அதாவது சித்துன்னு சொல்லப்படுகிறதான ஞானம் இருக்கக்கூடிய தத்துவம், அச்சித்துன்னு சொல்லப்படுகிற ஞானம் இல்லாத இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப 24 தத்துவங்கள் சொல்ற முடியும். அதுக்கப்புறம் ஜீவாத்ம தத்துவம், அதுக்கப்புறம் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் சித்து அச்சித்து ஈஸ்வரன் தத்துவத்திரயம் என்று சொல்லுவோம். இது தெரிந்த பிற்பாடு அப்ப உய்யப்போம் இவனே நமக்கு கொடுக்க வேணும் அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்ப இல்லேன்னு சொல்லிக் கொண்டிருந்தால் அது ஐயம். இப்ப ஐயம் அதாவது சொன்னா உய்யப்போம் உணர்வினார்களுக்கு ஒருவன் உணர்ந்த வினை, ஒருவன் தான் இவனே பரம்பொருள் அப்படின்னு சொன்னது. ஏன்னா தோஷங்கள்னு பார்க்கிற போது கூட பொய்யா எப்படி இருப்பார் பெருமாள் இருப்பாரா அப்படின்னா, ராமாயணத்திலே அவர் சொல்ற போது கூட விபீஷணம் வருகிற பொழுது அவனிடத்துல தோஷமே இருக்கட்டுமே அவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறான் பெருமாள். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத பட்சத்துலதான் ராவணனை விட்டே தள்ளிட்டான். அது பார்க்கிறோம். அப்படின்னா மித்திரபாவேன சம்பிராப்தன் நத்தஜேயம் கதஞ்சன தோஷோ எத்தது சதாமியது அகரகிதம்னு அவன் யாரு ராவணன் ராட்சசனுடைய தம்பியும் தெரியறது இருக்கட்டுமே. சரி, 2வது சொன்னா தோஷம் இருக்குமா இருக்கட்டுமே. அவன் என்ன தீர்த்தமாடுறது, அதாவது ராமனை 10 வருவதற்கு முன்னாடி தீர்த்தமாட்டு வந்தானா, சரணாகதி பண்ணானே தீர்த்தமாட்டு வந்தானா, அது தோஷமே இருக்கட்டுமேன்னார் எம்பெருமான். தோஷத்தையும் போக்கியமாக கொள்ளக்கூடியவன் எம்பெருமான். ஆனா அதையெல்லாம் கடைசி வரைக்கும் எம்பெருமான் பார்க்கிறான்.
அது எதுவுமே நடக்காத பொழுது தானும் தன்னை மெழுகிறான். பெருமான் நெத்திய குத்தி பார்த்தால் ஒரு வழியும் பகை காணாத வழியேன்னு சொல்லுவார்கள் கூறுவார்கள். பாம்பு கடிச்சுடுதுன்னா நெத்திய குத்தி பாப்பா ஒண்ணுமே பசை இல்லைன்னா சரி விஷம் வந்துடுத்து ஏறெடுத்து அவ்வளவுதான் அப்படின்னு விடுவான். பெருமாளுக்கு இப்ப இதெல்லாம் பார்க்கிறார். அவனிடத்துல ஏதாவது இருக்கா, அதாவது பொய்ன்னு சொல்லுகிறதாகிற ஏதாவது ஒரு மெய் உள்ளதா அப்படின்னு பார்க்கிறார். அதுவும் இல்லாத போதுதான் என்னுடைய ஊரை சொன்னாய், பேரை சொன்னாய், ஒழுங்கு நிழல் கொடுத்தாய், அவனுடைய அடியார்களுக்கு ஒழுங்கு நிழல் கொடுத்தாய், விடாய் தீர்த்தாய்ன்னு ஒன்னை பத்தாக்கி கொண்டுன்னு பொய்யா இருக்கிற மெய். பொய் தான் சொல்றேன், ஆனா அதை மெய்யாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அதுவுமே இல்லை என்று சொன்ன போதுதான் பெருமாளுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படும். தானும் மீண்டு போகிறான் அப்படின்னு சொன்னா பொய்யற்கே பொய்யராகும் பொற்கொடி உடையகுமான் உய்யப்போம் உணர்வினார்களுக்கு உய்யவனும் என்று ஆரெல்லாம் நினைக்கிறார்கள். ஏன்னா பகவானுடைய கிருபை இல்லைன்னு சொன்னா அதைத்தான் என்னன்னு சொல்றோம், பாக்கியஹீனர்கள். பொய்யற்கே பொய்யராகிறோம். பாக்கியஹீனனா இதுவரைக்கும் பகவது கிருப்பை கிடைச்சது விதியிலா என்னை போல சொல்லிக் கொண்டார். மெய்யருக்கு மெய்யனாக இருக்கிறான், பொய்யருக்கு பொய்யனாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் உய்யப்போம் உணர்வினார்களுக்கு, யாரெல்லாம் உய்யவனும் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருவன் என்று உணர்ந்தவனி ஒருவன் அவனே அப்படின்னு சொன்னான். அப்படி எம்பெருமானே ஏகோகவை நாராயண ஆசீதன பிரம்மா நிஷானஹா நிமேத்தியாவா பிரதிபின்னு சொல்லுகிறோமே. ஒருவனே இருந்தான், அந்த ஒருவனே எம்பெருமான் அப்படின்னு நினைக்கிற பொழுதுதான் ஐயப்பாடு அறுத்து தோன்றும். இந்த சந்தேகங்களை பூரா எம்பெருமான் போக்கி கொடுக்கிறான். சரி, ஆழ்வாருக்கு வந்துதானா? வந்தது. என்ன ஐயம் ஏற்பட்ட பொழுது அப்பதான் அழகன் தன்னுடைய அழகை காட்டினான். சரி, இந்த அழகை செய்கிறதுக்கு எங்க போகும்? ஐயம்னா சந்தேகம் இல்லை, சந்தேகத்தை அறுக்கிறான். அடியோட அறுத்துட்டா முடிஞ்சே போய் சொல்லு. ஒரு செடி இருக்கு, இது ரொம்ப விஷச்செடியா இருக்குன்னா அதோட வேரை கொண்டு போய் ஒன்று வச்சுக்கிட்டோம்னா அது பூரா எல்லாமே அழிஞ்சு போடும். அப்ப நமக்கு இந்த நம்மளுடைய ஐயத்தை போக்கப்படும் என்னால் பெருமாளை விடம் கொடுத்துருக்கா. சாஸ்திரங்களை கொடுத்து, குருவர்களை கொடுத்து, ஆழ்வார்களை கொடுத்து, ஆச்சாரியர்களை கொடுத்து, சீசிகளை கொடுத்து, இதெல்லாம் நம்முடைய ஐயங்களை போக்கும்படியாகத்தான் வியப்பொண்டான்னு ஒரு சுவாமி இருந்தார். பெருமானார் வாழ்ந்த காலத்தை ஒரு சரணாகதி சாஸ்திரத்தை சந்தேகம் வந்துட்டு ஒரு நாள் பூரா உட்காந்து வச்சு அவருக்கு இந்த சந்தேகங்கள் எல்லாம் போக்கும்படியாக பெருமானார் தெரிவித்தார். ஆனாலுமே கூட கடைசியில் எழுந்திருந்து போரிச்ச சுவாமி, அடியனுக்கு இவ்வளவெல்லாம் இருக்கு, இருந்தாலும் சரணாகதி சாஸ்திரத்திலே மனது லைத்ததாக தெரியவில்லைன்னு சொல்லிவிட்டாராம். அது எம்பெருமானார் சொன்னாராம், வித்வானாக இருக்கின்றபடினாலே இதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது, எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி முடிச்சுட்டாராம். அப்படின்னா அதுக்கும் எம்பெருமானுடைய கிருபை வேணும். அப்பதான் மெய்யற்கே மெய்யனாக, பாக்கியஹீனனாக அப்படின்னா அதுதான் பொய்யற்கே பொய்யன். அப்படி இருக்கலாமானா பொய்யற்கே பொய்யனாகும் பொற்கொடி உடையகுமான் உய்யப்போம் உணர்வினார்களுக்கு ஒருவனன்னு உணர்ந்தவென்னை ஐயப்பாடறுத்து தோன்றும். நம்முடைய ஐயங்களை எல்லாம் போக்கிக் கொடுக்கக்கூடிய ஒருவன் யாரு? அழகனூர் அரங்கம். அழகன் என்று சொன்னார். பெருமாள் திருவரங்கத்துல சனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை அழகனூர் அரங்கம். சரி, இவரை பார்க்கறதுக்கு எங்கேயா பரமத்துக்கு போகணுமா? இங்கே இருக்கார். எங்கேயோ பரமத்துக்கு தான் போகணுமா என்ன கேட்டா, அங்கெல்லாம் போக வேண்டாம், இங்கே இருக்கார். அழகன் என்று சொல்லப்படுகிற எம்பெருமான் திருவரங்கத்திலேயே எழுந்துள்ள இருக்கிறார். அழகனூர் அரங்கம் அப்படிங்கிறது பாசுரத்தாரை தெரிவிக்கிறார். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.